மோனிகா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க ஆண்டி. தோ கொடுக்குறேன். அம்மா, சுஜாதா ஆண்டி லைன்ல இருக்காங்கம்மா. சொல்லுமா சுஜாதா, என்னம்மா? மேடம், ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு சிங்கப்பூர் போக டிக்கெட் அலாட் பண்ணிருக்காங்க. என்னது? சிங்கப்பூருக்கு போக டிக்கெட்டா? ஆமா மேடம். ஆமா, எப்போ போனோம்? டிக்கெட் நாளைக்கு வந்துரும் மேடம். நீங்க எல்லாம் ரெடியா இருங்க. நான் இப்ப போனை வைக்கிறேன். அம்மா, நம்ம சுத்தி பார்க்கிறதுக்கு சிங்கப்பூருக்கு போறோமாமா? செம்ம ஜாலியா இருக்கோமா. ஆச்சரியப்படுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சிங்கப்பூர் போறதுக்கு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணு, சீக்கிரம் போ. சரிம்மா. அம்மாமா, நானே சிங்கப்பூருக்கு வரேன்மா. கண்டிப்பாப்பா, நீ இல்லாமையா? நீ வந்தா சிங்கப்பூர் எங்க கூட வர? மோனிகா, பேக் வச்சுக்கிட்டு எங்க கிளம்புற? அண்ணா, நாங்களா சிங்கப்பூருக்கு போறோம்னா ஏரோப்ளேன்ல போறோம். அதனால தான் நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னது, சிங்கப்பூருக்கா? இரு நானும் ரெடி ஆயிடுறேன். எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆகுது. அம்மா, நாங்களும் ரெடி ஆயிட்டோம். வாங்கம்மா போலாம். ஐசக், முதல்ல கட்டறத நிறுத்து. வா, நம்ம பிளேன்குள்ள போலாம். 3 சீட்டு இங்க இருக்கு, ஒரு சீட்டு அங்க இருக்கு. எப்படி உட்காருறது? அம்மா, நீங்க அந்த சீட்ல உட்காந்துக்கோங்க. நானு, அண்ணன், தம்பி எல்லாரும் இந்த சீட்ல உட்காந்துக்கிறோம். சரி 3 பேரும் அங்க உட்காந்துக்குங்க. நான் போய் தனியா உட்காந்துக்கிறேன். ஐசக்குக்கு எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது, சரியா? சரிம்மா. சரி, நீங்க போய் உட்காருங்க. எப்ப பார்த்தாலும் அம்மா நம்மளே தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள அவனை பிடிச்சி தொல்லை பண்ணிட்டு இருக்கோம். ஐசக், இங்க பாரு, ஆடாம ஒழுங்கா உட்காரணும். இல்லனா பிளேன் எடுக்கும்போது கீழே விழுந்துடுவேன். அதெல்லாம் அவ்வளவே மாட்டேன். நான் பத்திரமா தான் உட்கார்ந்திருக்கேன். மோனிகா, நம்ம பிளேன் பறக்குதுமா. இங்க பாரு. ஆமாண்ணே, பிளேன்ல பறக்கிறது செம்ம ஜாலியா இருக்குல்ல? அண்ணே, அங்க பாருங்க, பறவைங்களா எவ்வளவு கிட்ட பறக்குதுன்னுட்டு. ஐசக், நீலாம் பார்க்க முடியாது. நீ எட்டி பார்த்தனா கீழே விழுந்துடுவ. மோனிகா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. இந்தாங்க சார். அண்ணே, அங்க பாரு, அந்த அங்கிளுக்கு ஏதாவது வேணும்னா அவர் இந்த பட்டன் அமுக்குறாரு. அவங்க எடுத்துட்டு வராங்க சாப்பிடுறதுக்கு. அப்படியா? அப்ப நானும் இந்த பட்டன் அமுக்குறேன். எஸ், சொல்லுங்க. எனக்கு ஒரு பீட்சா வேணும். இங்க பீஸா எல்லாம் கிடைக்காது. பீட்சா இல்லையா? சரி, அப்ப வேற எதுதான் சாப்பிட கிடைக்கும்? நான் உங்களுக்கு சாப்பிட கொண்டு வரேன். ஓகே, இந்தாங்க. அண்ணே, இங்க பாருங்க, நமக்கு சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க நீட்டு. சரி வா மோனிகா, சீக்கிரம் சாப்பிடலாம். அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. பிஸ்கட் கொடுத்தா. இந்தா ஐசக். அக்கா, எனக்கு இன்னும் பசிக்குது. இன்னும் சாப்பிடா. டேய், எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேனா அப்புறம் நான் என்ன சாப்பிடுறது? எல்லாத்தையும் கேக்குறான் பாரு, சரியான சோத்து முட்டை. எனக்கு வேணும், அக்கா தர மாட்டறா. மோனிகா, தம்பியா அழுகுறான், நீ என்ன பண்ண? அம்மா, அவன் சாப்பிட்டு எனக்கு இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காமா. அதுக்கு என்ன, அவன்கிட்ட கொடு, நீ வாங்கிக்கப்பா. இங்க பாரு, அவனுக்கு நீங்க தொல்லை கொடுத்தீங்க, பிளைனை விட்டு கீழே இறக்கிடுவேன். அமைதியா இருங்க. இந்த ஐசக்கால எப்ப பார்த்தாலும் நம்மள அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க. வெறுப்பா இருக்கு. மோனிகா, அதை விடு. இங்க பாரு, பிளேன் கீழே இறங்குது. மோனிகா, நம்ம சிங்கப்பூருக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோமா? ஆமாண்ணா. மோனிகா, அங்க பாருமா, தம்பி மழையில விளையாடிட்டு இருக்கான். ஆமாண்ணா, பாரு, அம்மா கூட அவனை திட்டவே இல்ல. ஐசக் என் செல்லம், எங்கப்பா இருக்க? சின்ன பையன் எவ்வளவு பொறுப்பா படிச்சிட்டு இருக்கிறான். சோம்பேறி பசங்களை அவனை பார்த்து திருந்துங்க. அம்மா, இவ்வளவு நேரம் அவன் விளையாடிட்டு இருந்தாமா? வாய்முடு, போய் சொல்லாத, போய் படிங்க. நீ படிச்சிட்டு இருப்பா, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். பாருங்க, அவனால அம்மா நம்மள திட்டுறாங்க. ஆமா மோனிகா, சரி வா நம்ம போய் படிக்கலாம். இல்லனா அதுக்கும் அம்மா திட்டுவாங்க. என்ன பிரபு, மோனிகா, நீங்க என்ன பெரிய ஆளா? என்ன மாட்டி விட பாக்குறீங்க? டேய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கண்டிப்பா உன்னை அம்மா கிட்ட மாட்டியே விடுவேன்.
மோனிகா வா நம்ம போய் படிக்கலாம். என்ன ரெண்டு பேரும் மாட்டி விட பாக்குறீங்களா? இருங்க இருங்க, உங்களை என்ன பண்ண போறேன் பாருங்க. இதுதான் என்னுடைய பெண் குயின் பொம்மை. இப்போ நான் இதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டு உங்களை என்னென்னலாம் பண்ண போறேன் பாருங்க. ஹாய், நான் பார்க்கிறதுக்கு அப்படியே பெண் குயின் மாதிரியே இருக்கேன். இப்போ போய் நம்ம அவங்கள பயம் காட்டலாம். மோனிகா நம்ம ஐசக் ஏதாவது பண்ணியே ஆகணுமா? ஆமாண்ணே, அவன் நம்ம வச்சிருக்க சாக்லேட் பிஸ்கெட்னு எல்லாத்தையுமே சாப்பிடுறான். அம்மாவும் அவனை ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றாங்க. யார் அது கூப்பிடுறது? நீ யாரு? நீ யாரு? நான் பெண் குயின். என்னது பெண் குயினா? நீ எப்படி எங்க வீட்டுக்கு வந்த? மோனிகா அதை சீக்கிரம் தெரிஞ்சு விடுமா. நான் இங்க இருந்து போக மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாப்பிடுறதுக்கு சாக்லேட் பிஸ்கெட் ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுங்க. என்னன்னா இது ஏற்கனவே இந்த ஐஸ்க்கு போய் நம்ம சாக்லேட் பிஸ்கெட்னு எல்லாம் சாப்பிடுறா. இல்ல இந்த பெண் குயின் வேற வந்து கேக்குது. ஆமா மோனிகா, சரி சரி நீ போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. இந்த பெண் குயின், நீ கேட்ட ஐஸ்கிரீம் சாக்லேட் பிஸ்கெட்னு எல்லாம் இதுல இருக்கு. அட இவ்ளோ சாக்லேட் பிஸ்கெட் ஐஸ்கிரீம்ஸா? இது எல்லாத்தையும் நம்மளே வெச்சுக்கலாம். ஏய் இதெல்லாம் எனக்கு பத்தாது. இன்னும் கொஞ்சம் போய் எடுத்துட்டு வா. என்னது இன்னும் வேணுமா? இன்னும் எல்லாம் என்கிட்ட இல்ல. என்னது ஒண்ணும் இல்லையா? இரு இரு, உங்க ரெண்டு பேரையும் தூக்கி வெளியே மலையில போட்டுறேன். என்னது மழையில தூக்கி போட்டுருயா? வேணாம் வேணாம், இரு இரு நான் சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வரேன். அண்ணா இரு, நானும் வரேன். ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாக்லேட் பிஸ்கெட் ஐஸ்கிரீம் எல்லாம் அந்த பெண் குயினுக்கு கொடுக்கணுமா? பிரபு, சாக்லேட் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ற? படிப்புல ஒண்ணும் இல்ல, தின்றதுலயே இரு. அம்மா இதெல்லாம் எங்களுக்கு இல்ல, நம்ம வீட்டுக்கு பெண் குயின் வந்திருக்கு, அதுக்கு தான் எடுத்துட்டு போறோம். என்னது பெங்குயின் வந்திருக்கா? நீங்க என்ன பைத்தியம் ஆயிட்டீங்களா? நம்ம வீட்டுக்கு எங்க வந்திருக்குது பெங்குயின்? இல்லம்மா, உண்மையிலேயே வந்திருக்கு. வாங்கம்மா நான் காட்டுறேன். இந்த பொண்ணும் அவன் கூட சேர்ந்து பைத்தியம் ஆயிடுச்சு. எங்க வந்திருக்குது பெங்குயின்? வந்து காட்டு வா. ஐயோ அம்மா வராங்க. சரி நம்ம இந்த ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கலாம். எங்க பெங்குயின்? அம்மா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தது, எங்க போச்சுன்னு தெரியல. அண்ணா நான் நினைக்கிறேன் அது நம்மள பார்த்து பயந்து ஓடிடுச்சுன்னு. உங்க ரெண்டு பேருக்கும் மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஹாய், பெண்க்கு ஓடி போயிடுச்சு. பெண்க்கு ஓடி போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்படாத மோனிகா. இங்க பாரு, நான் இங்க வந்துட்டேன். நீ மறுபடியும் வந்துட்டியா? அம்மா அட இந்த பசங்க திருந்தாதுங்க போல இருக்க. அட இது ஐசோக்கோட பொம்மை, என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? என்னது ஐசக்கோட பொம்மையா? ஐசக், பொம்மைக்குள்ள என்னப்பா பண்ற? ஒரு சின்ன குழந்தை உங்களெல்லாம் முட்டாள் ஆக்கி இருக்கு, இதுக்கு போய் பயப்படுறீங்க? மோனிகா ஐசக் தாமா நம்மள எல்லாம் பயம் காமிச்சிருக்கான். என்ன ரெண்டு பேரும் நல்லா பயந்தீங்களா? என்ன அம்மா கிட்ட மாட்டி விடலாம்னு பாத்தீங்களா? மோனிகா எழுந்திரு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல. அம்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தூங்க விடுங்க. சீக்கிரம் போய் குளி. அம்மா இந்த குளிர்ல யாருமா குளிப்பா? அப்பாமா ஒழுங்கா போய் குளிச்சுட்டு வரியா இல்ல என்கிட்ட அடி வாங்குறியா? ஏய் மோனிகா, இன்னும் நான் தூங்கிட்டு இருக்கேன், ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, எழுந்திரு. ஐயோ கத்தாதீங்க, நான் ஏந்து போறேன். எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. இதுல குளிப்பாங்களா யாராவது? பிரபு, சரளா என்ன பண்றீங்க? வாங்க ஆண்டி. சரளா, மோனிகா என்ன ஸ்கூல் கிளம்புறாளா? ஆமா ஆண்டி, குளிச்சிட்டு இருக்கா. என்ன அழகான நாய். இது எங்க வீட்லயே ரொம்ப செல்லமான நாய். இது சாப்பிடலன்னா எங்க வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க. அட இந்த நாய் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்களா? அட ஆன்ட்டியோட குரல் கேக்குதே. ஆன்ட்டி வந்துட்டாங்களா? ஆன்ட்டி, அட எவ்வளவு அழகான நாய்க்குட்டி. மோனிகா ஸ்கூலுக்கு கிளம்பலையா? அட ஸ்கூலுக்கு போறது இருக்கட்டும் ஆன்ட்டி, உங்க நாய் கூட விளையாடினா செம ஜாலியா இருக்கும். நாய் கூட விளையாடுறது அப்புறம் விளையாடிக்கலாம், முதல்ல ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல, போய் குளிச்சிட்டு வா. நான் நாய் கூட விளையாடுறது உங்களுக்கு எல்லாம் பொறுமையா இருக்கு. ஐயோ இவ்ளோ ஜில்லுன்னு இருக்கு, இதுல எப்படிதான் குளிக்கிறது? ஹே என்ன நீ ஆன்ட்டியை விட்டுட்டு என் கூட வந்துட்டியா?
சரி வா வா. இந்த நாயை நம்ம குளிப்பட்டனா எல்லாரும் நம்ம தான் குளிக்கிறோம்னு நினைச்சுப்பாங்க. வா வா வா. என்னாச்சு? ஏன் கத்துற? வாய் மூடு. மோனிகா, அம்மா நான் குளிச்சிட்டு இருக்கேம்மா. சீக்கிரமா குளிச்சுட்டு வெளியே வா. வா வா, நான் உன் மேல தண்ணி ஊத்துறேன் பாரு. மோனிகா, டைம் ஆகுது, சீக்கிரம் வெளியே வா. ஏய், இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ற? வெளியே வா. இரு உன் மேல தண்ணி ஊத்துனா நீ தானே வெளியே வருவ. ஐயோ நான் எங்க போச்சு? ஐயோ டாய்லெட் வழியா கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மோனிகா, மோனிகா. மம்மி இதோ வரேன். என் நாய் எங்க? சரி பாய்மா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். ஏய் நில்லு. என்ன யூனிஃபார்ம் போடாம போற? மா இந்த அன்யூனிஃபார்மே போதுமா ஸ்கூலுக்கு. பாய். ஏய் அதுக்கு நீ பேக் கூட எடுக்காம போற? என் நாய் எங்க போச்சு? ஏய் மோனிகா, வா உள்ள. வா மோனிகா, உட்காரு வா. ஹே இது என்ன சூப்பரா இருக்கு? இந்த ஹேர் பேண்ட் சூப்பரா இருக்கு. ரேட் ரொம்ப கூடயா இருக்கும் போல இருக்கு. நீ எப்படி இவ்ளோ காஸ்ட்லியான பேண்ட்ஸ்லாம் வாங்குற? ஏய் உன் ஃப்ரெண்ட் பத்தி என்ன நினைச்ச? என்னால ஏதோ வாங்கணும்னு நினைச்சியா? சரி உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், சொல்றியா? உனக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு எப்படி எங்க இருந்து காசு வருது? அதுவா, நான் தினமும் எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து வச்சுப்பேன். அதை வச்சுதான் இதெல்லாம் வாங்குறேன். ஐயோ கடவுளே, நீ திருடுறியா? இங்க பாரு மோனிகா, பசங்க வீட்ல இருந்து எடுக்கிற காசெல்லாம் திருட்டு கிடையாது. பாய். மோனிகா, நான் தூங்குறதுக்கு போறேன். யாராவது வந்து காலிங் பெல் அழுத்துனாங்கன்னா போய் திறக்க கூடாது, புரியுதா? அப்பா, ஏன்பா பேரண்ட்ஸ் எல்லாம் பசங்க சொல்றது கேட்க மாட்டேன்றாங்க? ஏய் மோனிகா, ஏன் இப்படி கேக்குற? சரி உனக்கு என்ன வேணும்? இல்ல ஒண்ணும் இல்ல. மோனிகா, நான் உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். நான் திருடுற பசங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவேன். நீயும் வீட்டுல திருடிட்ட, இப்ப நான் உன்னை தூக்கிட்டு போக வந்துட்டேன். அப்பா 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 சாரிப்பா. ஏமா இவ்வளவு சாரி கேக்குற? எதையாவது போட்டு உடைச்சிட்டியா? இல்லப்பா, என்ன நடந்துச்சுன்னா நான் உங்க பர்ஸ்ல இருந்து 200 rupees திருடிட்டேன்ப்பா. என்னது 200 rupees திருடிட்டியா? ஆமாப்பா. ஏன்? அப்பா, என் ஃப்ரெண்டு சொன்னாப்பா, நம்ம சொந்த வீட்லயே காசு எடுக்குதுன்றது திருடு இல்லையா, ஆனா திருடுன்றது திருடு தானப்பா, எங்க எடுத்தாலும். அப்ப இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? எங்க திருடினாலும் அது திருட்டு தான். இங்க பாரு மோனிகா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொன்னாலும் இதெல்லாம் தப்புன்ட்டு நீ சொல்லணும், புரியுதா? சரிப்பா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தப்பான வழி சொன்னாங்கன்னா அவங்கள நீங்க திருத்தி நல்ல வழியில கூட்டிட்டு போகணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.